Vanakkam from Heidelberg. Lost in the cobblestone streets, where the river meets the sky so sweet. Heidelberg's a dream in light. Castles rise and hearts take flight. Whispers in the ancient air, history and beauty everywhere. ஹே மக்களே, நான் தான் பில்லால். இந்த வீடியோவில் நம்ம ஹைடல்பர்க் சுற்றி பார்க்க போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஹைடல்பர்க் ரீச் ஆகிட்டேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா ஓல்டு சிட்டி, ஓல்டு டவுன். நான் ஏர்லி மார்னிங்கே வந்துட்டேன். அதுவும் இன்றைக்கி சண்டே, அதனால் ஒரு கடையே இருக்காது. மேபி ரெஸ்டாரண்ட்ஸ் வேணால் கொஞ்சம் லேட்டராக ஓப்பன் பண்ணலாம். பட் நீங்கள் யூஸ்வலாக லைக் நார்மல் டேஸ், வீக் டேஸ்லலாம் வந்தீங்கன்னா செம கூட்டமாக இருக்கும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ ரோடு. யூரோப்பில் ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் இது. இல்லாத கடையே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எல்லா கடையுமே இங்கே இருக்குது. ஸோ இதுதாங்க டவுன் சென்டர். ஸ்கொயருன்னு சொல்லுவாங்க. இங்கே ஆக்சுவலாக ஒரு பழைய சர்ச் ஒன்று இருக்குது. பழைய பெருசாக இருக்குது, பிரம்மாண்டமான சர்ச்சு. கரெக்டாக சென்டரில் வச்சுருக்காங்க. ஸோ இதை சுற்றி பார்த்தீங்கன்னா சுவினியர் ஷாப்ஸ் இருக்குது. லைக் வேணுமா நீங்கள் இந்த கீ செயின் இல்லை இந்த ஊரை பேர் போட்ட மாதிரி இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா தனியாக தெரியுது. ஏன்னா இது ஒரு பழைய பில்டிங். இது கட்டினது பார்த்தீங்கன்னா 1592 கட்டினது. இந்த டவுன்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் அண்ட் சர்வைவிங் பில்டிங். பட் ரைட் நோ பார்த்தீங்கன்னா அதை நல்லா ரெனோவேட் பண்ணி ஒரு அழகான ஹோட்டலாக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹைடல்பர்க் ஃபியூனிகுலர் ஸ்டேஷன் வந்திருக்கோம். இது ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின். மொத்தம் 2 ட்ரெயின் இருக்குது. ஒரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 2 ஸ்டாப் இருக்குது. ஒன்று கேசலுக்கு போடும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேஷனில் போய் உங்களை ட்ராப் பண்ணும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹில்லோட டாப்புக்கு போகிறக்கு ஒரு ட்ரெயின் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பான ட்ரெயின். நம்ம லேட்டர் கண்டிப்பாக அந்த ட்ரெயினில் போவோம். ஸோ நம்ம கேசல் வந்துட்டோம். இப்போதைக்கு வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்குது. உள்ள எல்லாம் பெருசாக எதுவும் இல்லை. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 13th செஞ்சுரியில் கட்டின ஒரு கேசல். நிறையா வார் பார்த்துருச்சு. பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு இடி இடிச்சிருக்கு போல். அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கருகிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா வெறும் இந்த பில்டிங்கோட ஸ்கெலிட்டன் மட்டும் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இந்த கேசலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பார்மசி மியூசியம் இருக்குது. இந்த மியூசியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் யூஸ் பண்ணாங்க,
என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணாங்க அப்போ மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதோட பொருள் எல்லாமே வச்சிருக்காங்க. ஒரு 20,000க்கு மேல இந்த இடத்துல பொருள் இருக்கு போல. அந்த லைக் அந்த குட்டி டப்பா, சின்ன சின்ன மருந்து பொருளு. நான் சும்மா பார்த்த வரைக்கும் எங்க கண்ணுல தென்பட்டது பார்த்தீங்கன்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், திப்பிலி, அன்னாச்சி பூ இதெல்லாம் நான் பார்த்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது, சரி நம்ம ஊர்ல இதே மாரி தானே மெடிசின் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒருவேளை எல்லா ஊரும் ஒரே மாரி தான் மெடிசின் கண்டுபிடிச்சிருக்காங்க போல. இதுதான் ஆக்சுவலா கேசலோட பால்கனி. இங்கிருந்து பார்க்கும்போது மொத்த ஊரே தெரியும். செம்ம அழகா தெரியுது. மொத்த இந்த எட்ஜ்லேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் கம்ப்ளீட்டா தெரியுது. ஒருவேளை கிங் இருந்து பார்க்கறதுக்காகவே கட்டியிருக்கான் போல. நமக்கு ஏதாவது பிரச்சனை வருதா? ஏதாச்சும் நம்மள அட்டாக் பண்ண போறாங்களான்னு மேலேருந்து பார்க்கறதுக்காகவே கட்டின மாரி இருக்கு இந்த இடம். இதுதாங்க மேசிவான ஒரு ஒயின் பேரல். இவ்வளோ ஒரு பேரல் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இதோட மொத்த கெப்பாசிட்டி என்னன்னு தெரியுமா? 2,20,000 லிட்டர்ஸ் ஆஃப் ஒயின். குடிகாரனா இருந்திருக்கான் போல. இது எதுக்கு கட்டியிருக்கான்னா, இவனோட வெல்த் அண்ட் பவரை காமிக்கிறதுக்காகவே இந்த 2 பேரல் கட்டியிருக்கான். ஒன்று பார்த்தீங்கன்னா சின்னது, ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. பாருங்க, நான் பக்கத்தில் நிற்கிறேன். ரெஃபரன்ஸுக்கு நான் 5.8 டாலு. அங்கேயே பாருங்க நான் எத்ரூன்னு தெரியறேன்னு. ஜஸ்ட் ஃபார் ஃபன் அண்ட் ஸ்டேட்டஸ்க்காக இதை கட்டியிருக்கான். இது வர வழி பார்த்தீங்கன்னா செம ஸ்டீப்பு. அப்படியே நெத்து குத்தா மேலே ஏறுது வண்டி. ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறிச்சு. அதே மாதிரி உங்களுக்கு தலை சுற்றுற மாதிரி அது மாதிரி எதுவும் தெரியல. நல்லா இருந்துச்சு. ஒரு ஈஸியான ட்ராவலாக தான் இருந்துச்சு. இது வெளியே வந்ததும் பார்த்தீங்கன்னா கெஃபே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீர் கவுண்டர் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கிட்டு அப்படியே குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த வியூ பார்க்கலாம். பட் இன்றைக்கி என்னென்னா மழை பெறுது, அதனால பெருசாக வியூ தெரியல. பட் இதுவும் செம அழகாக தான் இருக்குது. நல்ல ஒரு மிஸ்டியான ஒரு வியூ. அதே மாதிரி இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்குது. நீங்கள் வேணும்னா எடுத்து தங்கிக்கலாம். இந்த இடத்துக்கு வெறும் ட்ரெயினில் மட்டும் வரதில்லை, நம்ம கார் எடுத்து வரலாம், டாக்ஸி எடுத்து வரலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் இங்கே வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்ச் உண்மையாக பிரம்மாண்டமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு காமான அட்மாஸ்பியர். சுற்றி என்ன இருக்குதுன்னு மட்டும் அப்படியே பார்த்தீங்க கொஞ்சம்
கேண்டில்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டிக்கி இருக்குது. உங்களுக்கு என்ன விஷ் இருக்கோ எழுதி போடுங்க. நான் ஒரு விஷ் பார்த்தேன், எனக்குன்னே எழுதுன மாதிரி இருந்துச்சு. அதான் கொஞ்சம் ஜூம் போட்டு எடுத்திருந்தேன். இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ஸ் மங்கி ஸ்டாச்சு இருக்குது. ஸோ இதில் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு கல்லில் தான் கட்டியிருந்தாங்க. இங்கே வார் நடந்தப்போ அது உடஞ்சிருச்சு. அதனால இது இப்போ வந்து பிரான்ஸில் கட்டியிருக்காங்க. இதில் நிறையா லோக்கல் எதுன்னு சொல்லுவாங்க என்னென்னா, இந்த இடத்துல ஒரு மிரர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது ரப் பண்ணனா குட் லக் வரும். அதே மாதிரி இந்த ஃபிங்கர் ரப் பண்ணிங்கன்னா இந்த ஊருக்கு திரும்பி வருவீங்க. அதான் பார்த்தீங்கன்னா இந்த விரலும் இந்த இது கண்ணாடி மட்டும் பார்த்தீங்கன்னா பளிச்சுட்டு இருக்கும். நானும் ஒரு ட்ரை கொடுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் திருப்பி இங்கே வரேன் நான். இந்த பிரிட்ஜை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த கேள்விப்பட்டேன். இந்த இடத்துல இந்த பிரிட்ஜை 9 டைம் கட்டியிருக்காங்க. முதலாக பார்த்தீங்கன்னா ரோமன்ஸ் கட்டியிருக்காங்க அந்த உட்டன் லாக் வச்சு. அதுக்கப்புறம் இந்த பெரிய ஐஸ் கட்டி வந்து அதை உடச்சி எடுத்துருச்சு. அதே மாதிரி ஒரு 9 டைம் விதவிதமாக கட்டியிருக்காங்க. பட் எல்லா டைம் பார்த்தீங்கன்னா ஒன்றா இந்த பெரிய ஐஸ் கட்டி வந்து உடச்சிருது, இல்லாட்டி கடைசியாக பார்த்தீங்கன்னா வார் நடந்திருக்கு, அதில் உடஞ்சிருச்சு. பட் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. இப்போ வரைக்கும் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைக் காரோ பஸ்ஸோ எதுவும் அலௌட் இல்லை. வெறும் சும்மா நீங்கள் இங்கேருந்து நடந்து போகலாம், அங்கேருந்து திரும்பி நடந்து வரலாம். அதுக்கு மட்டும் தான் இந்த பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறாங்க. யூரோப்பில் பார்த்தீங்கன்னா எந்த பிரிட்ஜு போனாலும் இந்த லவ் லாக் இருக்கும். ஸோ இந்த ஊரில் அது ஒரு நம்பிக்கை போல். அவ்வளோதான்.